அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஜாதகமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம் தான். ஜாதகம் வந்துகிட்டு இருக்கு. கும்ப லக்னம், 3ஆம் இடத்துல வந்து ராகு, 7ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன், 12ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய் உச்சமா இருக்காரு. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னத்தில் வந்து சனியோட பார்வை இருந்த மாதிரி இருக்குது. அந்த சனி சூரியனோட வீட்டில் இருக்குது. லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனமாக இருக்கிற மாதிரி தோன்றினா கூட சனி 12 டிகிரியில் இருக்காரு. ஆட்சி பெற்ற குரு 17 டிகிரியில இருந்து 5 டிகிரிக்குள்ள வந்து அந்த சனியை பார்த்து அந்த சனி தான் லக்னத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிற ஜாதகம் கொஞ்சம் வந்து வலுவான ஜாதகம் தாங்க. இந்த ஜாதகப்படி வந்து அவர் சொன்னது வந்து என்னன்னா, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா சூரியன் சுபத்துவமாக இருக்காது. அதாவது சூரியன் வந்து குருவை வந்து ஒரே டிகிரியில் வந்து அஸ்தங்கப்படுத்தியிருக்காரு. சூரியன் வந்து அதிக சுபத்துவமாக இருக்காரு. சிம்ம வீட்டுக்கும் குருவோட பார்வை இருக்குது. அங்கே சனி உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனாலையும் பெருசாக வந்து IAS IPS ஆக முடியாதுன்னா கூட அரசு வேலையில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான். அந்த அடிப்படையில் வந்து நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு 70 கோடி ரூபா மதிப்புள்ள ஹோட்டல்களுக்கு வந்து நான் ஜென்ரல் மேனேஜர் GM-ஆ இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார். ஆனால் எனக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. பிறகு கேட்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு கேட்டுக்கிட்டேன். 76 வயசு ஆயிடுச்சு. இன்னும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காரு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து GM-ஆ இருக்காரு. இந்த வயசுலையும் வந்து நான் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன். என் நண்பரோட ஹோட்டலு என்னோட 70 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை என்ன நம்பி தான் விட்டு போயிருக்காங்க. நான் தான் நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அடிப்படையில் வந்து ஒரு வருஷம் இனிமேல் எனக்கு எப்படி இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் கேட்டார். ஆனால் ஜாதகத்தில் நுணுக்கமான உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. ஒன்று 76 வயசு ஆகுது, ஹெல்த்தியாக இருக்காரு. ஜாதிகள் லக்னம் லக்னாதிபதி வலுவாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். செவ்வாய் வலுவாக இருந்தாலே ஒருத்தங்களுக்கு வந்து கட்டுமஸ்தான உடம்பு வந்துடும் சொல்லுவோம். அதே மாதிரி செவ்வாய் இவரோட ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரனோட உச்சமாக தான் இருக்காரு. ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்குது பாருங்க. 8ஆம் அதிபதி போய் குருவோட வந்து இணைஞ்சு இருக்காரு. 8ஆம் இடத்துல எந்த பாவர்கள் தொடர்பும் இல்லை. லக்னாதிபதி நல்லா இருக்குது. ஆயுள் காரகனான சனியும் நல்லா இருக்குது. இப்போ தெரிஞ்சிருக்கும், ஆயுள் காரகன் சனி 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி, லக்னாதிபதி வலுத்தவங்க வந்து குறைஞ்ச 90 வயசாவது வந்து நல்லா வாழ்வாங்க. அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவும் ஒரு உதாரண ஜாதகம். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால என்ன நெகட்டிவ்னா, தாமத திருமணத்தை கொடுத்தாரா உங்களுக்குன்னு கேட்டால் இல்லைங்க, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் தோத்து போச்சு. சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்தால் ஒன்று வந்து திருமணத்தை கெடுப்பார், இல்லை தாமத திருமணத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கிறத வச்சு நான் தாமத திருமணமாக நடந்துதான்னு கேட்டேன். இல்லைங்க, நான் வந்து எங்கள் சொந்த அத்தை பொண்ணியை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அது டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்து மதத்தில் வந்து ஒருத்தங்களை வந்து நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். இப்போ வந்து நானும் வந்து மதம் வந்து இந்து மத ரீதியாக தான் எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இந்த ஜோதிட மேலே எனக்கு அதிக அளவு கடந்த நம்பிக்கை உண்டு அப்படின்னாரு. புதன் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சு வந்து அதிக சுபத்துவமாக குருவோட வீட்டில் ஆட்சி பெற்ற குருவோட இணைவில் இருக்கார். அப்போ வந்து ஜோதிட ரீதியான ஒரு புரிதல் வந்து அவருக்கு வந்துடுச்சு. அதன் அடிப்படையில் அவர் கேட்டார். இந்த ஜாதகப்படி என் மனசுல இருந்த கேள்வி என்னன்னா, சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கார். அதாவது ஆட்சி பெற்ற குருவை அஸ்தங்கப்படுத்தி ஒரே டிகிரியில் அஸ்தங்கப்படுத்தி அதிக சுபத்துவமாக இருக்காரு. சிம்மமும் கெட்டு போகல. இவர் ஏன் அரசு வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தில் நான் கேட்டேன். நீங்கள் ஏங்க அரசு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலைங்களாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அரசு வேலையில் தாங்க இருந்தேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் நான் இருந்தேன். அவங்க சொன்ன துறை எனக்கு தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, அப்துல் கலாம் அவங்களுக்குலாம் என் கையால் நான் உணவு பரிமாறி இருக்கேன் அப்படின்னாரு. எந்த துறையில் இருந்தாருன்னு அவர் சொன்னது எனக்கு வந்து புரியலை. ஆனால் அதில் உயர் பதவியில் தான் இருந்து இவங்களுக்குலாம் நான் தான் வந்து உணவு பரிமாறி இருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகிற வயசு வரைக்கும் 58 வயசு வரைக்கும் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்டா இருந்து தான் வந்து நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ இந்த வேலையில் இருக்கேன்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் வந்து ஜாதகம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு பாருங்க. இந்த சூரியன் சுபத்துவம் காரணமாகவும் சிம்மம் சுபத்துவம் காரணமாகவும் அரசு வேலையில் இருக்கணுமே அப்படிங்கிற அடிப்படையில் கேட்டது. கண்டிப்பா இவர் வந்து அரசு வேலையில் இருந்திருக்காரு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து ஜாதகம் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல உதாரண ஜாதகமாக பட்டுது. அதனால தான் வந்து நான் சரி இந்த ஜாதகத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இனி ஒரு டாப்பிக்கில் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.